அடுத்த பாடல் 1840. வென்று விரைந்து விரைப்பணி என்றனர் அப்படின்னு சொல்றாரு. வென்று விரைந்து, வென்றுனா எதை வெல்லணும்? இங்க நம்மால் வெற்றி பெறவே முடியாத ஒன்று இருக்கின்றது. எது என்றால் நம்முடைய ஐம்புலன்கள் தான். ஐம்புலன்களை நம்மளால வெற்றி பெறவே முடியாது, ரொம்ப கடினம். அது என்ன, அது ஆசை வச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவுதான் அதுக்கு கொடுத்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். அதை வென்று. அடுத்து விரைந்து. விரைந்து என்ன செய்யணும்? இங்க உடனடியாக செய்ய வேண்டியது எதுவோ அதான் விரைந்து. பசிக்குதுன்னா முதல்ல சாப்பாடை ரெடி பண்ணுறதான் முதல் வேலையாக பார்ப்போம், இல்லைங்களா? ஸோ விரைந்து. அதுபோல் 5 புலன்களை வென்று விரைவாக விரைப்பணி என்றனர் அப்படிங்கிறது. விரைனா நறுமணம் அப்படின்னு பொருள். பணி என்றனர் அப்படின்னா, பணி என்றால் எது? இறைவனுக்கு தொண்டு செய்வதுதான் பணி இங்கு. அது என்றனர் அப்படிங்கிறது. யார் இந்த என்றனர் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னவங்க அப்படின்னு பொருள். யாரு சொன்னவங்க அப்படின்னா, சிவபூஜையை ஏற்கனவே செய்து அதன் வழியாக இறையருளை பெற்றவர்கள், இல்ல முக்தி நிலையை அடைந்தவர்கள், ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க ஏற்கனவே சான்றோர்கள்னு சொல்லும், அப்படி கூட வச்சுக்கலாம். சான்றோர்கள், ஏற்கனவே இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள், உணர்ந்தவர்கள், ஞானிகள், முனிவர்கள், இவங்க எல்லாருமே ஏற்கனவே சொல்லிட்டாங்களாம். என்ன சொல்லிட்டாங்களாம்? 5 புலன்களையும் முதல்ல அதில் இருக்கக்கூடிய ஆசை, மயக்கம் எல்லாத்தையுமே வெற்றி பெறுங்க. அதுக்கடுத்து உடனடியா சீக்கிரமா நறுமணமிக்க ஒரு தீப தூபத்தை காட்டி இறைவனுக்கு தொண்டு செய்யுங்கள். இதான் பொருள். இப்போ இந்த தீப தூபம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இங்க 5 புலன்களுக்கும் தீப தூபத்துக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு. நம்ம என்ன போற இடத்துல எல்லாம் தீப தூபம் இங்க இருக்கையா செய்யும்? நறுமணம் என்பது இருக்கவா செய்யும்? இல்ல. அப்ப இங்க எதை சொல்கின்றார் என்றால், நம்முடைய மனதில் வரக்கூடிய சிந்தனைகளை சொல்றாரு. இப்போ 5 புலன்கள் இருக்கும் வரைக்கும் அது மனம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், அமைதியாவே இருக்காது. தேவையில்லாத சிந்தனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நல்ல எண்ணங்கள் வருதுன்னே வச்சுக்குவோம், புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். நல்ல எண்ணங்களே வருதுன்னே வச்சு, இந்த உள்ளுக்குள்ளிருந்து தோன்றுகின்ற எண்ணங்களே இறைவனை அடைய தடையாகத்தான் இருக்கின்றது. இது நம்மளுடைய வேதம் சொல்லுது. மனிதனுடைய மிகப்பெரிய பிறவி துன்பம் எது தெரியுமா? அவனுடைய சிந்தனைகள் தான். முதல்ல அதைத்தான் சொல்றது. அது வேறொரு பாடல் இருக்கும், ரொம்ப கடினம் அதை புரிந்து கொள்வதற்கு. மனிதனுடைய சிந்தனைகளே அவனுடைய இறைவனை அடைய தடையாக இருக்கின்றது. அப்போ நல்ல எண்ணங்களும் இல்லை, எண்ணமே இருக்கக்கூடாது. சுத்தமாவே தூய்மையான இடத்துல இருக்கணும். இறைவன் புனிதமானவனா இருக்கிறவர், நாமும் புனிதமா எண்ணம் இல்லாத நிலைக்கு இருந்தா தான் அங்க போக முடியும். இப்போ அது போல இங்க நம்ம 5 புலன்களை முதல்ல அமைதியாக்கணும். ஃபர்ஸ்ட் புலன்களை அமைதியாக்கிய பின்பாக ஒன்று அந்த மனிதல் அமைதி இருக்கணும். கொஞ்சம் கடினம் தான், ரொம்ப கடினம். அமைதி இருந்தால் அது நறுமணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், அமைதியான நேரத்தில். என்ன நறுமணம்னா, நம்ம மூக்கால் நுகர்வது மட்டும்தான் நறுமணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, அமைதியான ஒரு நிலையும் நறுமணம் தான். ஏன் நறுமணம்னு சொல்றோம்? வாசனை வரும்போது அப்படியே மனசு லயிக்குது இல்ல, நல்லா இருக்குப்பா அந்த வாசனை, மனசு லயிச்சுட்டு போகுது இல்ல. அதுபோல அமைதியாக இருக்கின்ற மனமும் இறைவனோடு லயித்துத்தான் இருக்கும். அப்போ நறுமணம் என்பது ஒரு காரணமாகத்தான் இருக்கின்றதை தவிர்த்து லயித்தல் தான் மூல பொருள். அப்போ இங்க மனத 5 வென்று லயித்து நிக்கணும். அதான் இந்த இடத்துல இந்த பாடல விரை என்று சொல்லக்கூடிய நறுமணம். இதையே இறைவனுக்கு தொண்டாக செய்யுங்கள், அப்படிதான் முதல் அடியில சொல்றாரு. அப்ப முதல் அடியை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 5 முதல்ல அடக்கிறதும் இங்க சிவபூஜை தான். மனதிற்கு அமைதியை கொண்டு வருவதும் சிவபூஜை தான். இன்னொன்று வகையில அமைதி தான் முழுசா வர்றது ரொம்ப கஷ்டம். அமைதின்றது வந்துருச்சுனாலே, மனதில் சிந்தனை இல்லாத இடம் வந்துருச்சுனாலே நம்மளாம் முக்தியை நோக்கிய நெருக்கத்துல இருப்போம். அப்போ இங்க நல்ல எண்ணங்கள்னு வச்சுக்கலாம். உலக ரீதியாக பார்க்கும்பொழுது எது நல்ல எண்ணங்கள்? இறைவா எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ப்பா. போன பாடல்ல சொன்னோம் இல்லையா, நைட்டு காலை எந்திரிச்சோடனே பிரார்த்தனைன்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா? அதுபோல 5 புலன்களை வென்ற நிலையில் வரக்கூடிய நல்ல எண்ணங்கள். இன்னொன்னு இருக்கு, நம்ம 5 புலன்கள் ஏதாவது ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதன் வழியாக இந்த சிந்தனை வரும்போதெல்லாம், இந்த சிந்தனை இறைவனை அடைய எனக்கு உதவுமா? இதை யோசிச்சுக்கிட்டே செஞ்சா அதுவும் நறுமணம். ஒவ்வொரு சிந்தனையிலையுமே, இறைவா எனக்கு இந்த மாதிரி சிந்தனை வருது, சாப்பிடணும்னு தோணுது, இது எனக்கு இறைவன் அடைய உதவுமா அப்படின்னா உதவும். சாப்பாடு இப்படிப்பா இறைவன் அடைய உதவும் அப்படின்னா, சாப்பாடை முன்னாடி வச்சுட்டு, இறைவா இந்த உணவை உலகத்துல பசியோடு இருக்க எல்லாத்துக்கும் கொடு, உன்னுடைய அருளால் சாப்பிடுகின்றேன், இந்த சாப்பாட்டிலும் உன்னுடைய அருள் இருக்கிறது என்று சிந்தித்து சாப்பிடுவதற்கு அது உதவியா இருக்கு இல்லையா?
அதனால எல்லா வகையிலும் இந்த இடத்துல இறையருள் இருக்கத்தான் செய்கின்றது. இத செய்யுங்க அப்படின்னு சான்றோர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது முதல் அடி. 2வது அடியில நின்று பொருந்த இறைபணி நேர்பட அப்படின்னு சொல்றாரு. நின்று பொருந்த அப்படிங்கிறது. நின்றுனா என்ன? நின்றுனா சும்மா நிக்கிறது இல்ல. ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. எந்த செயல்? முதல் அடியில சொன்னோம்ல, அந்த செயலை முதல்ல செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை சும்மா செய்யக்கூடாதான். பொருந்த அப்படிங்கிறாரு. எதோட பொருந்தணுமா? இறைவனோடு சேர்ந்து பொருந்த வேண்டும். மனம் அமைதியான நிலையில போயிடுச்சு. அப்ப இறைவனோடு தான் லயிச்சு நிக்கணும். ஒன்று. இன்னொன்று நல்ல எண்ணம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுவும் இறைவனோடு பொருந்தித்தான் அதை செய்ய வேண்டும். அதான் சொல்றாரு நின்று பொருந்த இறை. அடுத்து என்ன சொல்றாரு? பணி நேர்பட அப்படிங்கிறது. பணின்னா என்ன? நம்ம செய்கின்ற வேலைகள். என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ? இப்போ முதல் அடியில சொன்னதும் 2வது அடியில சொல்றோம் இல்லையா, நின்று பொருந்த அப்படின்றது. இறைவனோட சேர்ந்து பொருந்தி நிக்கிறது. இதுவும் இங்கு பணிதான். இத நேர்பட அப்படிங்கிறது. நேர்படனா என்ன? சரியான ஒழுக்கத்தின்படி செய்தல். சும்மா நினைச்ச நேரத்துக்கு நினைச்சதெல்லாம் செய்யறது கிடையாது. நேர்பட அப்படின்னா ஒழுக்க முறையில் சரியானபடி செய்ய. எப்படி செய்ய? அதுதான் முதல் அடியில என்றனர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நம்ம சான்றோர்கள் சொல்லி வச்சுட்டாங்க. அதைத்தான் செய்யறோம். ஸோ அதை நேர்பட செஞ்சுட்டு துன்று சலமலர் தூவி தொழுதிடில் அப்படின்னு சொல்றாரு. துன்றுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு பொருள். சும்மா மனசுல இறைவனை நினைச்சிட்டோம்னா அப்பாடா இறைவன் வந்துட்டாருப்பா அப்படின்னு பொருள் அல்ல. அவரோடு நெருங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா அவர் புனிதமானவனா இருக்காரு. இப்ப நாமும் இங்க புனிதமானவனா மாறணும் இங்க. அப்ப அவரோட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எப்படி நெருங்கிறதுக்கு முயற்சி செய்யறதுங்க அப்படின்னா, இறைவனை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, மானசீகமா. இப்ப இந்த பாடல்ல சொல்லப்பட்டபடி நின்று இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அந்த நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சாலே போதும். நீங்க ஒரு வினாடி அதிகரிச்சா கூட போதும். கொஞ்சம் கொஞ்சமா நம் மலம் தானா, இதை ஒரு பயிற்சி முறையாகத்தான் சொல்றேன், தானாவே அங்க இறைவனோடு பொருந்த ஆரம்பிக்கும். அடுத்து சலமலர் தூவி தொழுதிடில் அப்படின்னு சொல்றாரு. சலமலர்னா என்ன? ஒரு தூய்மையான நீரால் பூக்களை தூவி தொழுதிடில். தொழுதல்னா இறைவனுக்கு பூஜை செய்யறது தான் தொழுதல். அப்ப இறைவனோடு பொருந்தி இருந்து இங்க தண்ணீரையும் பூக்களையும் இறைவனுக்கு தூவி அர்ச்சனை செய்து தொழுதிடில் அப்படின்னா தொழுது வந்தால் அப்படின்னு பொருள். ஏற்கனவே நம்ம பார்க்கறதெல்லாம் பூக்களையும் தண்ணீரை தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீரு மலர் தீரு மலர் தான் சொல்லிக்கிட்டே வர்றாரு. பூக்கள் இதுலயும் அதே தான் சொல்றாரு, நீரு மலர். அந்த நீர் மலர்ன்றத சொல்லிட்டோம். மானசீகமாகவும் முதல் 2 பாடல்ல சொல்லியிருக்கேன் விளக்கம். மானசீகமாக எப்படி அந்த நீரை வச்சு பூஜை செய்யறது என்ன, பூக்கள்னா என்ன அப்படின்னு. இப்ப இறைவனோடு பொருந்தி இருந்து இந்த நீரையும் பூக்களையும் இறைவனுக்கு சாத்தி நாம் பூஜை செய்து கொண்டே வந்தோம் என்றால், கொன்றிடும் நித்தலும் கூறியது அன்றே அப்படிங்கிறது. கொன்றிடும் அப்படிங்கிறாராம். எது கொன்றுவிடும் அப்படின்னா, நாம் எந்த பூஜைகளை செய்தோமோ, பூஜைனா பிசிக்கலா செஞ்சுட்டு இல்ல, மானசீகமா செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த அந்த எண்ணம், அந்த நாம் செய்கின்ற எண்ணம். மேல இப்போ 3 அடி சொன்னோம் இல்லையா, 3மே சிவ பூஜை தான். அந்த சிவ பூஜையை யார் ஒருத்தர் செய்யறோமோ அந்த சிவ பூஜைக்கான பலன் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பலன் என்ன செய்தான்? கொன்றிடும். எதை கொல்லுது? நம்முடைய வினைகளை கொள்கிறது, நம்முடைய பாவங்களை கொள்கிறது. 5 ஆடாத ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் இருக்கக்கூடிய பாவங்கள் வினைகள் இது எல்லாத்தையுமே அது கொன்றுவிடும். அது என்ன சொல்றாரு? நித்தலும் கூறியது அன்றே அப்படின்னு சொல்றாரு. நித்தலும்னா எப்போதும் அப்படின்னு பொருள். எப்போதும் கூறியது அன்றே அப்படின்னா, அன்றேனா அன்னைக்கு. என்னைக்கு? முன்னோர்கள் என்னைக்கு உலகம் உருவானதோ அன்னைக்கே முன்னோர்கள் வேதங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சான்? சொல்லி வச்சிருச்சான். நீ பூஜைகளை சிவ பூஜையை சரியாக செய்தாய் என்றால், எப்போ இறைவனோடு ஆசை காரணமாக பிரிந்தோமோ, இன்னைக்கு இருக்கோம், ஒரு காலத்துல இறைவனோட தானே கைலாசத்துல இருந்து இருப்போம். அங்கிருந்து பிரிந்த அந்த வினாடியே அன்றே. அதான் சொல்றாரு அன்றே. என்னைக்கு நம்ம பிரிஞ்சோம் அந்த வினாடியே சொல்லிட்டாங்களாம், இறைவனுக்கு சிவ பூஜை செய்யி. சிவ பூஜை செஞ்சினா உனக்கு நீ இறைவனுக்கு பிரிஞ்சது காரணம் ஒரு வினைதான். அந்த வினையெல்லாம் போயிடும். போயிட்டுனா நீ இறைவனோட 2 சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. நித்தலும் குறியது அன்றே. அது மட்டும் இல்ல, அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 வார்த்தை சொல்றாரு. நித்தலம்ன்ற ஒரு வார்த்தை சொல்றாரு, அன்றே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப அன்னைக்கே சொல்லிட்டாங்கன்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்று நித்தலம்னா என்ன? தினந்தோறும்னு பொருள். அப்ப தினந்தோறும் கூட ஏதோ ஒரு வகையில் நமக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள்.
எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமந்திரம் இப்படி பல நூல்கள் இருக்கு. இதன் வழியாக நமக்கு திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுப்பது எது? சிவபூஜை செய்யுங்கள். ஏதோ ஒரு வகையில நிறைய மார்க்கங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில இதை செய்யுங்கள். அப்போ உங்க வினைகள், பாவங்கள் போயிடும். நீங்க சீக்கிரம் இறைவன்ட்ட போய் சேர்ந்துடலாம். ஸோ இதான் 4வது அடியில சொல்றேன். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், ஆசைகளையும் மயக்கத்தையும் கொடுக்கின்ற இந்த 5 புலன்களை சிறிது அமைதிப்படுத்தி, இல்ல அதை வெற்றி பெற்று 5 புலன்களை வெற்றி பெறணும். ஏன்னா வெற்றி பெறுது என்றது ஒரு விஷயம் செய்யின்னு சொல்லும். பொய் சொல்லு, ஏமாத்து, திருடு ஏதோ ஒன்று சொல்லும். அது இதை செஞ்சா தர்மத்திற்கு எதிரானது என்று சிந்தனையில் அதை செய்யாம இருந்தாலே கொஞ்சம் அது வெற்றி பெற்றது போலத்தான். 5 புலன்களை வெற்றி பெற்றது போலத்தான். ஸோ இறைவனை அடைய தடையா இருக்கக்கூடிய எந்த செயலையும் அது செய் என்று சொன்னால் நான் செய்ய மாட்டேன் என்று இருப்பதும் அதை வெற்றி பெறுதல் போலத்தான். இதுபோல 5 புலன்களை வெற்றி பெற்று உடனடியாக இங்கு நல்ல சிந்தனைகளை அங்க வைத்து இறைவனுக்கான பூஜைகளை என்று சான்றோர்கள் அன்றே சொன்னார்கள். தினந்தோறும் இறைவனோடு மனதை பொருந்தி உங்களுக்கான வேலைகளை, உங்களுக்கான பணிகளை தினந்தோறும் தர்மத்தின்படி நீங்கள் செய்யுங்கள். செய்து முடித்த பின்பாக, இறைவா இது உன்னுடைய கருணையினால் தான் நடந்தது, உன்னுடைய அருளால் தான் நடந்தது என்று இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள். இதனை தினந்தோறும் செய்து கொண்டே வந்தால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எண்ணத்தின் பலனானது உங்களது வினைகளையும் பாவத்தையும் அன்றே கொன்றுவிடும். இதை நம்முடைய சான்றோர்கள், முனிவர்கள், ஞானிகள் முன்பே சொல்லி வைத்து விட்டார்கள். எப்பொழுது இறைவனோடு இருந்து நாம் பிரிந்தோமோ அப்பொழுதே இதை சொல்லி வைத்தார்கள். அந்த பாடலுடைய கருத்து. ஐயா, இது சரியே கிரிய யோகம். இது இப்ப நாங்க யோக நிலையை படிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த பூசை முறையெல்லாம் சரிய கிரியையில ப்ரமோட் பண்ணித்தான் இந்த யோகத்துக்கு வந்திருக்கு. அப்ப ஞானிகள் எல்லாம் பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தானே. மானசீகமா இப்ப 3 பாடலை பார்த்தபடி செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பூஜைனா நம்ம நினைக்கிற மாதிரி ஊதத்தி, கற்பூரம், சாம்பிராணி போட்டு பூஜை பண்றது இல்ல. இப்ப இன்னைக்கு 3 பாடல் பார்த்தோமே, 3 பாடல்லையுமே எங்கேயுமே கோயிலுக்கு போன்னு சொல்லல. அபிஷேகம் பண்ணு, ஊதத்தி போடு, சாம்பிராணியை காட்டு, அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அவர் சொன்னதெல்லாம் மனதை மட்டுமே மையமாக வைத்து செய்யக்கூடிய செயல்கள். நம்மால் செய்ய முடியும், ஆனால் செய்வதில்லை. அதைத்தான் செய்யுங்கன்னு சொல்றாரு. சரிங்களாயா? நன்றி.